கதையோடு கதைக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. காமெடி கலந்த காதல் கதைகளை கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 2 வார்த்தையாவது கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்போ கேட்கவிருக்கும் கதை என் கவிதையின் இலக்கண பிழை நீயடா. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். கவிதை 3. சரியாக 2 மணிக்கு முழித்த ஆத்யா எப்படி இங்கிருந்து வெளியேறுவது என்று யோசித்து குளித்து கல்யாண புடவையை கட்டி எந்த ஒப்பனையும் இல்லாமல் தலை சீவி கோபுர பொட்டு வைத்தவள் அணிந்திருந்த அனைத்து நகைகளையும் கழட்டி டேபிளில் வைத்து கழுத்துக்கு மெல்லிய சங்கிலியும் காதுக்கு ஜிமிக்கி மட்டும் அணிந்து யாரும் அறியாது வாசலுக்கு வரும்போது மணி 3 நெருங்கி இருந்தது. வெளியே ஒரு தைரியத்தில் வந்துவிட்டாள். அவளது அலைபேசியில் இருந்து இந்தருக்கு அழைத்தாள். ஒரே ரிங்கில் அதை ஏற்றவன், அம்மா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். இந்தர், நான் குளிச்சு கிளம்பிட்டேன் கல்யாணத்துக்கு என்று அவள் சொன்னதும் பேசிக்கொண்டு இருந்த போனை இந்தர் கோபத்தில் தூக்கி போட அது சுக்கு நூறாக உடைந்து போனது. இப்போதாவது அவள் பேசுவதை காது கொடுத்து கேட்டிருக்கலாம். அதுதான் இங்கு நடக்கவில்லையே. பேச பேச போன் துண்டித்து இருப்பதை கண்ட ஆத்யா மீண்டும் அவனுக்கு அழைக்க அது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளது என்று இயந்திர குரல் கேட்க, சரி ஏதாவது கல்யாண வேலையில் இருப்பான், நாம் கிளம்பி அங்கு செல்லலாம் என்று அந்த காரிருளில் தன்னந்தனியாக நடக்க ஆரம்பித்தாள் ஆத்யா. மனதில் எழுந்த பயத்தை முகத்தில் காட்டாது நடையில் வேகத்தை கூட்டி ரோட்டிற்கு யார் கண்ணிலும் படாமல் போக வேண்டும் என்று முகத்தில் சேலை தலைப்பால் மூடி நடந்தாள். ரோட்டை அடையும் முன் ஒரு கார் அவள் முன் வந்து நிற்க பயத்தில் மூச்சுவிட மறந்து அக்காரை வெறித்தாள். அவள் புறம் இருந்த கதவை திறந்துவிட சிலையாக நின்றாள் ஆத்யா. நொடிகள் கரைய காரில் இருப்பது யார் என்று பார்க்க தைரியம் இல்லாது அப்படியே நின்றாள். தியா, எவ்வளவு நேரம் இங்க நிக்கலாம்னு நினைக்கிற? சீக்கிரம் ஏறு, எங்க போகணும்னு சொல்லு, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் என்ற மகள் குரல் கேட்டதும் தான் நிமிர்ந்து பார்த்தாள். நீங்க இங்க என்ன செய்றீங்க என்று கேட்ட ஆத்யாவின் குரலில் சற்று கோபம் எட்டி பார்த்தது. அதை எதையும் கருத்தில் கொள்ளாது, நீயா வந்துட்டுனா நான் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து நல்ல பிள்ளை மாதிரி நடந்துப்பேன், இல்ல இப்பவே வீட்டுக்கு போன் போட்டு நீ ரோட்டுக்கு இந்த நேரத்துல தனியா போற, என்னன்னு தெரியலன்னு சொல்லி அப்பவும் நல்ல பிள்ளை மாதிரி நடந்துப்பேன். இந்த 2ல நான் எதை பண்ணட்டும்? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என்று தோலை குலுக்கி அமைதியாகிவிட்டான். இவனோட ஒரே தலைவலியா இருக்கு, ஏறி தொலைறேன் என்று பயத்தில் ஏறினால் எங்கே வீட்டில் சொல்லிவிடுவானோ என்று. எந்த நம்பிக்கையில் இவனோடு ஏறினாள் என்று எல்லாம் அவள் யோசிக்கவே இல்லை. எப்படியாவது இந்தர் அறைக்கு சென்று விட்டால் போதும் என்று நினைத்தாலே தவிர வேறு எதையும் நினைக்கவில்லை. அவனும் அவளுடன் மம்பு வளர்க்காமல் அவளிடம் எங்கே போக வேண்டும் என்று கேட்க, வெள்ளக்கோவில் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட என்றாள். அதன் பிறகு இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. இவ்வளவு தூரம் கூட்டிக் கொண்டு வந்தாலும் இப்போதே இது கனவு என்று நான் எழுந்திருக்க கூடாதா என்ற எண்ணம் மகளுக்கு தோன்றாமல் இல்லை. என்ன செய்ய? மூளைக்கு புரிந்தது, இந்த பாழா போன மனதிற்கு புரியவில்லை என்று மனதை வஞ்சித்து வண்டியை ஓட்டினான் மகள். அவள் சொன்ன இடத்தை நெருங்கியதும், இங்க எந்த இடம் என்று கேட்டான். அவளுக்குத்தான் சரியாக தெரியாதே. பலமுறை அவன் தன் வீட்டிற்கு வந்துள்ளான். இதுவரை ஒரு முறை கூட அவள் அங்கு சென்றதில்லையே. வாய் வார்த்தைகளாக சொன்ன குறிப்பை வைத்துதான் இவ்வளவு தூரம் தான் வந்ததாக இவனிடம் சொல்ல முடியுமா என்று நினைத்தவள், இல்ல இதுக்கு மேல நானே போய்க்கிறேன், தேங்க்ஸ் என்று கூறி இறங்கி நடக்க ஆரம்பித்தாள். அவள் சென்றதும் மனம் கூப்பாடு போட்டது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நானும் அவளை கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால்ல நின்ன. எல்லாரும் நல்லா இருந்த மனச அவ பக்கம் தள்ளி இப்ப அவதான் வேணும்னு என் மனசு கதறும் போது, இல்ல நான் உனக்கு சொந்தமானவ இல்ல அப்படின்னு நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. ஆனா நான் கல்லு மாதிரி அதே இடத்துல நிக்கிறேன் என்று அப்படியே உள்ளுக்குள் நொறுங்கி போனான். எவ்வளவு நேரம் ஆனது என்று தெரியவில்லை. இருள் நீங்கி நன்றாக வெளிச்சம் வர தொடங்கியது. கண்ணெல்லாம் கலங்கி நிமிர்ந்தவன் கண்டது
கண்களில் கொட்டிய நீருடன் ஜடம் போல் கால் போன போக்கில் நடந்து வந்தவளைத்தான். என்ன ஆனது, ஏன் இப்படி வருகிறாள் என்று அவன் மனம் கேள்வி மேல் கேள்வி கேட்க காரை விட்டு இறங்கி அவளிடம் சென்றான். தியா, என்னாச்சு என்று அவன் கத்தியது எல்லாம் அவள் காதில் விழுந்தால் அல்லவா பதில் கூறுவாள். அவளே உயிர் போன துன்பத்தில் அல்லவா இருக்கிறாள். அவள் வாழ்வே சூனியம் போல் தெரிந்தது. எங்கு போவது, என்ன செய்வது என்று தெரியாமல் பிரம்மை பிடித்தவள் போல நடந்து கொண்டிருந்தாள். அவளை கண்டவனுக்கு ஏதோ தவறாக நடந்திருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. தான் வேண்டாம் என்று சென்றவள் எக்கேடு கெட்டாவது போகட்டும் என்று விட முடியாது. அவள் பின்னே சென்று அவளை இழுத்து காரில் தள்ளி மற்றொரு புறத்தில் ஏறினான். முன்பு போல் ஏன் எதற்கு என்று எதுவும் பேசாமல் அவன் புறம் திரும்பாமல் அவர்கள் செல்லும் வழியே வெறித்து பார்த்திருந்தாள். இவனுக்குத்தான் அவள் நிலை கண்டு மனம் கனத்தது. எவ்வளவு நேரம் ஆனாலும் அவள் எதுவும் சொல்ல போவதில்லை என்று தெரிந்தவன் காரை சாலை ஓரத்தில் நிறுத்தி, தியா, வாட் ஹேப்பன் என்று அழுத்தமாகவும் அதே சமயத்தில் ஆறுதலாகவும் கேட்க, இத்தனை நேரம் மனதில் கனத்த அந்த விஷயத்தை கண்ணீரால் தெரிவித்தாள். தியா, நீ வாயை திறந்து பேசினாதா எனக்கு என்னன்னு தெரியும். அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியாகாது. வாயை திறந்து நீ ஏதாவது சொன்னாதான் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும். ரொம்ப நேரம் நம்மளால இங்கேயே இருக்க முடியாது. வீட்டுல நம்ம 2 பேரையும் தேடுவாங்க என்று அழுத்தி சொல்ல, அவள் மனதை அழுத்தும் சோகத்தை வாய் திறந்து கூற ஆரம்பித்தாள். காரில் இருந்து இறங்கியவள் அவன் தன்னிடம் கூறிய அடையாளத்தை தேட ஆரம்பிக்க சிறிது நேரத்தில் அதை கண்டுபிடித்தும் விட்டாள். அவன் சொன்னது போல அது ஒற்றை அறை கொண்ட வீடு அல்ல, ஒரு குடும்பம் வாழ தகுதியான பெரிய வீடு அது. வெளியே இந்தர் விலாஸ் என்று பலகையில் பதித்திருக்க அதனை பார்த்தவாறு உள்ளே முன்னேறினாள். கதவை தட்ட போக அது பூட்டாமல் நீக்கி இருக்க ஒரு தைரியத்தில் உள்ளே சென்றாள். ஹாலில் அவனது சிறு வயது புகைப்படம் முதல் கல்லூரியில் அவளுடன் எடுத்த புகைப்படம் வரை அனைத்தும் ஃப்ரேம் செய்து மாட்டியிருந்தான். அதை பார்த்தவாறு உள்ளே அவன் பெயரை அழைத்தவாறு உள்ளே போனவளின் குரல் கேட்டு ஒரு அறையில் இருந்து வெளியே வந்தான் இந்தர். அம்மு, இங்க என்னடி பண்ற? முகூர்த்த நேரம் அப்போ நீ அங்க இருக்க வேண்டாமா என்று அவளை கண்ட அதிர்ச்சியில் பேசினான் இந்தர். என்னடா விளையாடுறியா? சீக்கிரம் கிளம்பு, நேரம் இல்ல. பக்கத்துல ஏதாவது கோவில்ல கல்யாணம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும் 7 மணிக்குள்ள என்றாள் ஆத்யா. நான் விளையாடல அம்மு, இப்ப நீ தான் விளையாடுற. நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ என்றான் இந்தர். இந்தர், என்ன உளற? நான் இப்போ வீட்டுக்கு போனா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க என்று அவள் நிலையை புரிய வைக்க முயன்றாள். அம்மு, நீ உன் மேரேஜ் முடிச்சுட்டு படிக்கணும்னு காலேஜ் ஹாஸ்டல் வா. 1 இயர் இருக்கு. அதுக்குள்ள உன் வீட்லயும் உன் ஹஸ்பண்ட் வீட்லயும் பேசி உன் ஹஸ்பண்ட் கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு நம்ம சேர்ந்து வாழலாம் என்று அவன் சொன்னதும் உள்ளுக்குள் உடைய ஆரம்பித்தாள். இந்தர், என்ன பேசுற? டிவோர்ஸ் வாங்க நான் ஏன் அவனை கல்யாணம் பண்ணணும்? இப்ப என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கோ. படிப்பு முடியற வரைக்கும் நம்ம கல்யாணத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேணாம் என்று அவள் சொல்ல, ஷட் அப் அம்மு, உன்னை நான் எப்ப மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? ஐ நீட் யூ அண்ட் ஐ லவ் யூ. அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று அவன் பேச பூமி பிளந்து தான் உள்ளே புதைந்து போய்விடலாம் என்று ஆத்யாவிற்கு தோன்றியது. இந்தர், நான் உனக்கு வேணும், லவ் பண்ற. ஆனா கல்யாணம் வேண்டாம்னா என்ன அர்த்தம் என்று கேட்டாள். எனக்கு இந்த கல்யாணம் மேல நம்பிக்கை இல்ல. எங்க அப்பா எங்க அம்மாவை அந்த தாலியை காட்டி பண்ண கொடுமையை பார்த்து வளர்ந்தவன் நான். எனக்கு தாலி சென்டிமெண்ட்டும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. நான் உன்னை நேசிக்கிறேன். அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீயும் நானும் சேர்ந்து வாழலாம். மத்தவங்களுக்காக வாழக்கூடாது, நமக்காக தான் வாழணும். இப்போ உனக்கு நான் தான் வேணும்னா சொல்லு, உங்க வீட்டுல பேசுறேன். ஆனா என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று அவன் உறுதியாக கூற, யாரோ தன்னை மூச்சு விட விடாமல் அழுத்தி பிடிப்பது போல் இருந்தது. தான் இதுவரை சரியாகத்தான் அனைத்தையும் செய்து கொண்டு இருந்தேன் என்ற என் மமதையை நொடி பொழுதில் உடைத்து விட்டானே. என் காதல் உண்மையானது. நான் பேசினால் அவன் மாறுவான் என்று பேச ஆரம்பித்தாள் ஆத்யா. இந்தர், எனக்கு ஒரு தாலி மட்டும் கட்டு, உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் என அவள் கதற, அம்மு புரிஞ்சுக்கோடி, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கு தாலிதான் வேணும்னா என் காதல் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் மேல நம்பிக்கை இல்லைனா இந்த நேரத்துல இங்க வந்திருக்க மாட்டேன். உன் காதலும் வேணும், உன் கையால தாலியும் வேணும். இடியட், ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா? உனக்கு தாலிதான் வேணும்னா உங்க வீட்டுல சொல்ற பையனை கட்டிக்கோ, இல்ல இங்கேயே இரு. லெட் ஸ்டார்ட் அவர் லைஃப்
இல்ல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்ல பேசுறேன். இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னதுக்கு ரீசன் உன் பாட்டி தான். எனக்கு தான் சென்டிமெண்ட் எதுவும் இல்ல, பட் அவங்களுக்கு இருக்கு. நீ தான் முடிவு பண்ணணும் என்று அவளை பார்த்தான். நீ எனக்கு வேண்டாம் இந்தர் என்று அழுத்தமாக கூறியவள் ஒரு நொடியும் நிற்காது அங்கிருந்து கிளம்பி விட்டாள், வழியும் கண்ணீருடன்.